வணக்கம் நண்பா, நான் உங்கள் யோகேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கறிக்கொட்டையிலே அந்த ப்ரெஸ்ஸிங் மூலியமாக இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரும். நம்ம சாதா அடுப்பு கறியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ரீஃபில் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பல் ஆயிரும், உங்களுக்கு குளிர் தாங்காது கோழி குஞ்சுகள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ஃபுல்லாக மிக கனமலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரீ பிளானாக என்ன பண்ணுறோன்னா முன்னாடியே வந்து கறிக்கொட்டை ஆல்ரெடி ஒரு டின்னு போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு டின்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை இப்போ இருங்க, இதை வந்து இப்போ பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. கரண்ட்டு கட் ஆனாலோ இல்லை மழை வந்தாலோ புயல் வந்தாலோ இந்த அனல் இருக்கிறதுனால கோழி குஞ்சுங்க வந்து ஒன்று சேராது, பிரிஞ்சே இருக்கும். அதனால் நம்ம தைரியமாக வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். ஒரு 1 ஹவரில் வந்து ஃபுல்லாகவே கங்கா மாறிடும் இது.